பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யோபு 42 அதிகாரம் 2வது வசனம், தேவரீ சகலத்தை செய்ய வல்லவோ, நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிற. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எதை எடுத்தாலும் தோல்வி, எதை எடுத்தாலும் வேதனை, ஒரு காரியத்தை சக்சஸ் பண்ண முடியலை என்று கலங்கி இருப்பீங்களான்னா, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. உன் வாழ்க்கையில் உன் எதிர்காலத்தை நினைத்து, உங்கள் குடும்பத்தை நினைத்து, உங்கள் வேலைகளை நினைத்து ஒரு வேலை சோர்ந்து போய் எந்த காரியம் எடுத்தாலும் தடை, என் வாழ்க்கை அவ்வளோதான். யோபுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா தடைகளை மாற்றி கர்த்தர் அற்புதம் செய்ய தொடங்கினார். இழந்து போன எல்லாவற்றையும் 2 மடங்கு கர்த்தர் திரும்ப கொடுத்தார். யோபுடைய விசுவாசம் வீணாகவில்லை. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற காரியம், நீங்கள் ஆண்டவரை தேடுகிற காரியத்தின் நிமித்தம் அவர் சகலத்தை நன்மையாய் செய்து முடிப்பார். அதனால தான் சொல்லுகிறது, பேஜ் நம்பர் 670 பக்கம், யோபு 42 வசனம் சொல்லுகிறது, தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவோ. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவோ? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர், தண்ணீர்களை இரத்தமாய் மாற்றுகிற கர்த்தர், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற கர்த்தர். அவரை ஆராதிக்கும் போது, அவரை நம்பும் போது உங்கள் வாழ்க்கை செழிப்பாகும். உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், உபத்திரங்கள் மாறும், நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி போடுவா. தகப்பனே, இந்த நாளுக்கா நன்றியோடு கூட துதிக்கிறோம். வேதனையில் இருக்கிற பிள்ளைங்களுடைய வாழ்க்கை, ஆண்டவரை எதிர்பார்த்து தடைகள் மத்தியில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே நீர் இவர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக. கண்ணீர் மத்தியில் போய்கொண்டிருக்கிற இந்த வாலிப தங்கச்சிமார்களுக்காக, தம்பிமார்களுக்காக தேவரே அவர்களுடைய திட்டங்கள் நடுவில் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவரை இப்போது நீ கட்டளிடுகிறபடியா ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.